யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் பவுடர் தான் பண்ண போகிறோம். ப்ரோட்டீன் பவுடர் வந்து நட்ஸு சீட்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த நட்ஸ் வச்சு செய்யக்கூடிய நம்ம ப்ரோட்டீன் பவுடருக்கு நாம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறோன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கேஷ்யூ நட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்ரூட்டு 100 கிராம் எடுத்துருக்கிறேன். பாதாம் 100 கிராம் எடுத்துருக்கிறேன். சூரியகாந்தி விதை வந்து 100 கிராம் எடுத்துருக்குறேங்க. பிஸ்தா 100 கிராம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீடு பூசணி விதை அது வந்து நான் ஒரு 50 கிராம் தான் எடுத்துருக்கிறேன். சியா சீட்ஸு அது ஒரு 50 தான் எடுத்துருக்குறேங்க. இதுக்கு வந்து வாசத்துக்கு ஏலக்காய் பொடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா வறுக்கலாம். மிதமான சூட்டில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க இந்த முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போ அதை எடுத்துக்கலாம். முந்திரி பருப்போட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் இது நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப கருக வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்தக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாதாம் எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பு எல்லாருக்குமே நல்லா, பாதாம் பருப்பில் பார்த்திங்கன்னா நல்லா ஞாபக சக்தி வரும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது மறதி எல்லாம் போகுது. ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து டெய்லி நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு நல்ல ஞாபக சக்தியும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. இதுவும் அப்படிதாங்க, ஒரு வாசம் வர வரைக்கும் வறுத்த போடுங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. ஏன்னா இது நம்ம நட்ஸ் எல்லாமே வந்து ஆயில் கண்டென்ட் இருக்கிற ஐட்டங்க. இதை வந்து ரொம்ப நம்ம வறுக்கும்போது இந்த ஆயில் வந்து இதாகிடும். நம்ம பவுடர் வந்து ரொம்ப ஒரு பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் ஒரு அளவாக தான் நம்ம வறுத்துக்கணும். பாதாமும் வறுத்துருச்சு. இதே நம்ம வறுத்தட்டுக்கு மாற்றிக்கலாம். பிஸ்தா சேர்த்துக்கோங்க. இப்படிதான் ரொம்ப வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஒரு பருப்புங்க. இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்கள இது ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. வால்நட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம மூளை மாதிரியே இருக்கும். மூளை வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இந்த ஞாபக சக்தியும் ஜாஸ்தி இருக்கும். இது தூக்கம் வராதவங்க வந்து இதை வந்து நல்லா இப்படி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டு டெய்லி சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு படுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஆழ்ந்த உறக்கம் வருங்க. இது அதுக்கும் உபயோகமாக இருக்கும். வால்நட்டு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வேறு பிளேட் வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீட் இது நம்ம இது பம்ப்கின் சீடில் பார்த்திங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க. அதனால் இதே நம்ம வந்து ப்ரோட்டீன் மிக்ஸில் நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். ஆனால் வறுபடும்போது நமக்கு அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்குது பாருங்கள். வெடிக்கிற சவுண்டு கேட்கும். நமக்கு வந்து நல்லா அந்த வாசமும் வரும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூசணி விதை பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இந்த டைம் நம்ம எடுத்துடலாங்க. பாருங்கள், இந்த சூரியகாந்தி விதை இதுவே அப்படிதான் நிறைய சத்துக்கள் இருக்குது, மினரல் இருக்குது. அதனால் இதையும் நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடரில் சேர்த்துக்கலாங்க. எல்லாருக்குமே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்ஸில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. ஆனால் நான் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் இதில் சேர்த்துலைங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்தும்போது ஒரு பிசுபிசுத்தன்மை வந்துடுங்க. அதனால் நான் அது சேர்த்துல, வெறும் சீட்ஸும் நட்ஸும் மட்டும் சேர்த்துருக்கேன். சன்ஃப்ளவர் சீட்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ சியா சீட்ஸும் நம்ம வறுத்துக்கலாங்க. அது அப்படி தாங்க எள்ளு வெடிக்கிற மாதிரி வெடிக்குங்க. அப்புறம் நம்ம எடுத்து அதை கூட சேர்த்துக்கலாம். சீட்ஸ் வந்து என்னென்ன சீட்ஸ் சேர்க்கணுமோ அதெல்லாம் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சீட்ஸ் எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். மிக்சியில் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பீடில் போட்டு அரைக்காதீங்க, நிறுத்தி நிறுத்தி அரைங்க. பாருங்கள், எல்லா சீட்ஸும் நான் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ சேர்த்துற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் குங்குமப்பூ வாங்கி ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக மஞ்சப்பொடி தான் ஒரு பிஞ்சு சேர்த்துறேன் கலருக்காக வேண்டி. இதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நான் வந்து வெள்ளை பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இருந்தாலும் வந்து 1-2 அரைப்படும், 1-2 அரைப்படாது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஜல்லடையில் இந்த பெரிய கண் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் பெரிய கண் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜல்லடையில் நான் ஜலிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ கப்பி வந்திருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் போட்டு அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது 1-2 அரைப்படாததெல்லாம் வாய்க்கு வரும், குடிக்க முடியாது அவங்களுக்கு. அதனால் நான் ஜலிச்சு வச்சுட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன்.
சூப்பராக இப்படி உதிரி உதிரியாக வந்துருச்சுங்க. நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் ஐட்டமெல்லாம் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிருமா, நமக்கு இந்த மாதிரி ஒரு உதிரி கிடைக்காது. அதனால் நான் அந்த ஃப்ரூட்ஸு அத்திப்பழம், ட்ரை ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நான் இதில் சேர்த்துல. ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. வாங்க இதை எப்படி குடிக்கலான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அதனால் இதில் வந்து எனக்கு இந்த சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நான் இதில் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்குறேன் பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ஒயிட் சுகர் வேண்டாம்னா பனங்கல்கண்டு, ஒயிட் கல்கண்டு எதாக இருந்தாலும் அரைக்கும் போதே இதோடு போட்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியாக இந்த மாதிரி கூட நீங்கள் பால் காய்ச்சி இதில் ஊற்றிட்டுங்க, சர்க்கரை கூட தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இது சூடான பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, குடிச்சு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நாம் இப்போ எடுத்த அளவுகளில் பார்த்திங்கன்னா நமக்கு அரைச்சி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம் வந்து ப்ரோட்டீன் பவுடர் கிடச்சிருக்குதுங்க. ப்ரோட்டீன் பவுடர் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ரோட்டீன் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்க தான் குடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. 1 வயசு குழந்தையிலிருந்து நம்ம பெரியவங்க 70-80 வயசு இன்னும் வயசானவங்களுக்கு இருந்தால் வீட்டில் இருந்தால் கூட அவங்களும் குடிக்கலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ப்ரோட்டீன், மினரல் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால கட்டாயம் நம்ம வந்து இது வீட்டிலே தயார் பண்ணிக்கலாங்க. அப்போ நமக்கு எல்லா வித பொருள்களும் எல்லா கடைகளிலும் எல்லாமே கிடைக்குதுங்க. ஆனால் அதில் எல்லாமே நமக்கு எல்லாரும் சத்து இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. அதனால நம்ம இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பவுடர் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். அது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்குலாம் நல்லா ஞாபக சக்தி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. தினம் குடிச்சிட்டு போகும்போது அவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப ஞாபகம் மறதியெல்லாம் அவங்களுக்கு இருக்காதுங்க. நல்ல ஞாபக சக்தி வரும். அதனால இது குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்மளும் இதை குடிக்கணும், குழந்தைகளுக்கும் கொடுக்கணுங்க. ப்ரோட்டீன் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலில் தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. கூழ் காய்ச்சினா கூழில் கூட ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்கலாங்க. அப்புறம் ப்ரெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டோஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பீனட்டு, பட்டர் இதெல்லாம் தடவிட்டுங்க, அது மேலே இது ஒரு ஸ்பூன் போட்டு தடவி குழந்தைகளுக்கு அப்படியும் கொடுக்கலாம். சப்பாத்திலையும் கொடுக்கலாங்க. எப்படி வேணாலும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.